தூத்துக்குடி மாவட்டத்தில் இயங்கி வந்த ஸ்டெர்லைட் ஆலையை இனிமேல் திறக்கவே முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தீர்ப்பை அளித்திருக்கிறது. ஸ்டெர்லைட்டின் வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த சீராய்வு மனுவையும் உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்திருக்கிறது. இதனால் தூத்துக்குடியில் இனிமேல் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கவே இயலாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 2018ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற 100வது நாள் போராட்டத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதால் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அந்த ஆலை தமிழக அரசால் மூடப்பட்டது. இதை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட சூழ்நிலையில் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரும் மனுவை விசாரித்தது. ஆனால் மாநில அரசு முடிவு எடுத்துள்ள நிலையிலும் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்ட சூழ்நிலையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாலும் ஸ்டெர்லைட் ஆலையை இனி திறப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமான உறுதியான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்து விட்டது. இதனால் இனிமேல் ஸ்டெர்லைட் நிறுவனம் அங்கு தூத்துக்குடியில் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சட்ட ரீதியாக அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டன. தமிழக அரசும் கொள்கை ரீதியாக ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு அனுமதி அளிக்க முடியாது என்று தெரிவித்திருந்தது. உச்சநீதிமன்றத்திலும் ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் வேதாந்தா சார்பாக தொடரப்பட்ட மனுக்களும் சீராய்வு மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் ஸ்டெர்லைட் ஆலையை இனிமேல் திறக்கவே முடியாது தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் மூலமாக மக்களின் போராட்டம் மற்றும் ஸ்டெர்லைட் ஆலையின் பல்வேறு கட்ட முயற்சிகளும் தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றன. ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடி தாமிர உருக்காலையை அங்கு திறப்பதற்கான எந்த விதமான அனுமதியும் வழங்கப்படாது. மாவட்ட மக்களின் சுற்றுச்சூழலும் பாதுகாப்பும் முக்கியம் என்பதால் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு அனுமதி அளிக்க இயலாது என்று சீராய்வு மனுவையும் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் பர்திவாலா மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது.